பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மகா சிவராத்திரி. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. சிவன் மற்றும் சக்தியின் பரஸ்பர உறவின் கொண்டாட்டம் சிவபெருமானின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. விரதமிருந்து வழிபடுபவர் 4 கால பூஜையில் கலந்து கொள்வதே விசேஷம். முதலும் முடிவும் இல்லாத சிவனை அறிந்த தினமே முதலும் முடிவுமான ஒரு நாளில் கண்விழித்து தரிசனம் செய்ய மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் செய்யும் பாவம் அனைத்தையும் சிவபெருமானை நிலைநிறுத்தி நம்மை நல்வழிப்படுத்துவார். சிவனின் ஜோதி ஒளி நம்மீது வீசி அனைத்து சுபகாரியங்களும் கைகூடும். சிவராத்திரி அன்று 3ஆம் காலத்தில் சிவனாரை வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் விட்டு விலகி போகும். மன்னித்து அருள் புரிவாராம். சிவராத்திரி 4 கால பூஜை. முதல் காலம் 6 முதல் 9. பிரம்மன் சிவனை பூஜித்த நேரம். 2ஆம் காலம் 9 முதல் 12. மகாவிஷ்ணு சிவனை பூஜித்த நேரம். 3ஆம் காலம் 1 முதல் 4. தேவர்களும் ரிஷிகளும் பூஜித்த காலம். 4ஆம் காலம் 4 முதல் 6. பார்வதி தேவி பூஜை செய்த காலம். இந்த நேரத்தில் திருவாசகம், தேவாரம், திருமந்திரம், சிவதாண்டவம், சிவவாக்கிய பாடல், ருத்ரமும் படிக்கலாம். இவரை அன்றைய தினம் வழிபடுவதால் நவக்கிரக தோஷம் ஓடிவிடும். நம் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமெனில் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். நமக்கு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு விரதம். உண்மையாக்க நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இறைவனுடன் பேசி அடைய வேண்டிய லட்சியங்களை அடையலாம். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, பதவி, வேலை, உயர்வு அத்தனையும் பெற்றுத்தரும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த விரதம் இருப்பதால் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி உண்டாக்கும். மேலும் வீடு சுபிட்சமாக இருக்கும். வறுமை நீங்கும். நம் வாழ்வில் உயர தெய்வீக வழிபாடு சிறந்தது. தூய்மையான மனதுடன் ஆத்மார்த்தமாகவும் இறைவனை வழிபட வேண்டும். ஈசனின் அருள் கட்டாயம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. ஹரஹர நம பார்வதிபதியே. ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமச் சொல்பவர்களுக்கு ஒரு காலும் அபாயமில்லை. நமச்சிவாய நமச் சொல்பவர்களுக்கு ஒரு காலும் அபாயமில்லை.